வெல்கம் டு டேலி அகாடமி எஜுகேஷன். வணக்கம். நாம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப்ல ஒரு ஃபோட்டோ இருக்கு. இப்போ பாருங்க, எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோ காமிக்கிறேன். ஸோ இந்த டிஷர்ட்ல இருக்கிற இந்த ஃபோட்டோ அப்படியே மாத்தி நம்ம கோட் ஷூட்டோட எப்படி மாத்துறது, எப்படி கட் பண்ணி மாத்துறது அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபைல் போங்க. ஃபைல்ல நம்ம எந்த ஃபைலை எடிட் பண்ண போறோமோ அந்த ஃபைலை ஓப்பன் கொடுங்க. ஸோ ஓப்பன் கொடுத்துட்டு, ஸோ இப்போதைக்கு இந்த 2 பிக்சர் தான் நம்ம எடிட் பண்ண போறோம். ஸோ 2 பிக்சரையும் நீங்க ஓப்பன் கொடுங்க. ஸோ பாத்தீங்கன்னா அது லோட் ஆகி ஒவ்வொன்றா ஓப்பன் ஆகும், ஒன் பை ஒன்னா. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் இந்த ஷூட் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்க கூகுளில் டவுன்லோட் பண்ணிக்கங்க. இதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நிறைய ஸ்டைல்ஸ் உள்ள நிறைய கோட் உள்ளது நம்ம கூகுளில் அதிகமாக கிடைக்கும். நீங்க பார்த்து பிஎன்ஜி ஃபார்மேட்ல எடுத்துக்கோங்க. ஸோ பிஎன்ஜி ஃபார்மேட்னா இந்த பேக்ரவுண்ட்லாம் இருக்காது, ஒன்லி இந்த ஷூட் மட்டும்தான் உங்களுக்கு எனேபிளாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, நான் கிளிக் பண்ணி மூவ் பண்ணுறேன், வெறும் ஷூட் மட்டும்தான் மூவ் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு பிஎன்ஜி ஃபார்மேட்டில் வரும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் தான் நம்ம மாற்ற போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபைல் போங்க, நியூ அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ நியூ எவ்வளோ கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதில் கஸ்டம் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்க. கஸ்டம் செலக்ட் பண்ணிட்டு சென்டிமீட்டர்ஸை இன்ச்சஸாக மாற்றிக்கோங்க. இன்ச்சஸில் வித் எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா 2.5, ஹைட் எவ்வளோ கொடுக்குறீங்கன்னா 3.5. ஸோ இப்போ இதுக்கு நம்ம ரெசல்யூஷன் 300 அப்படின்னு சொல்லி கொடுத்துப்போம். ஸோ இது என்ன சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவோட சைஸு இன்ச்சஸில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ பிக்சல் நமக்கு அதிகமாக வேணும் அப்படின்றதுனால நமக்கு 300 பிக்சல்ஸ், அதாவது ரெசல்யூஷன் 300ல் நான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த ஃபோட்டோ சைஸ் உங்களுக்கு வியூ ஆகும் ஃபர்ஸ்ட். ஸோ அந்த சைஸில் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு நியூ டாக்குமெண்ட்டாக, அதாவது நியூ ஃபோட்டோஷாப் ஃபைலாக வியூ ஆகும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் அந்த ஷூட் இருந்துச்சுல, அந்த ஷூட்டை நீங்கள் கிளிக் பண்ணி, அதாவது இந்த செலெக்ஷன் ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இந்த செலெக்ஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த மூவ் டூல கிளிக் பண்ணி டிராக் பண்ணி அந்த 3வது ஃபைல் கிட்ட நீங்கள் கொண்டு வந்து நீங்க உங்களுக்கு எவ்வளவு தூரம் வேணுமோ அவ்வளவு தூரத்துக்கு நீங்க வச்சுக்கங்க. வச்சுட்டு கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா ஃப்ரீ டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க இந்த பிக்சர்ல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வச்சுக்கங்க. ஸோ பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதை நீங்க இப்போ இவ்வளவு தூரம் நம்ம பாஸ்போர்ட் சைஸ்ல வைப்போம் அப்படின்னா இதை நீங்க வச்சுக்கிட்டு ஒரு என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த சூட் ஃபர்ஸ்ட் அப்ளை ஆயிடும். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஹெட்டை தான் நம்ம மாற்றணும். அடுத்து என்ன பண்ணுங்க, எந்த ஃபைல், அதாவது இந்த ஃபைல் இந்த ஃபேஸ் தான் அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்றதுனால இந்த ஃபேஸ் உள்ள ஃபோட்டோ என்ன பண்ணுங்க, அப்படியே கிளிக் பண்ணுங்க. மூவ் டூல கிளிக் பண்ணி டிராக் பண்ணி அந்த ஃபைலுக்குள்ள கொண்டு போயிட்டு நீங்க இந்த இடத்துல விட்டீங்கன்னா அந்த இடத்துல பேஸ்ட் ஆயிடும். ஸோ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கோட்டுக்கு மேலே இந்த பிக்சர் அப்ளை ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு பாத்தீங்கன்னா லேயர், 2 லேயர் இருக்கு. ஸோ செகண்ட் லேயர் தான் பிக்சரா இருக்கு. ஸோ இந்த பிக்சரை பின்னாடி தள்ளணும் அப்படின்றதுனால இதை நீங்க கிளிக் பண்ணி பேக்ரவுண்டுக்கு கொண்டு வந்துங்க. ஸோ பாத்தீங்கன்னா பிக்சர் பேக்ரவுண்ட்ல போயிடும். ஸோ போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பிக்சரை கண்ட்ரோல் டி, அதாவது ஃப்ரீ டிரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து நீங்க அதை பெருசு பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளவு தூரம் உங்களுக்கு வேணுமோ அவ்வளவு தூரம் நீங்க பெருசு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிக்சருக்கு ஏற்ற மாதிரி ஆப்டா நீங்க ஜூம் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிக்சரை பெருசாக்கிக்கங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் டிராக் பண்றேன். ஸோ இதோட கொஞ்சம் சின்னதா இருக்கு, நான் கொஞ்சம் பெருசு பண்றேன். பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வச்சுக்கிட்டு கரெக்டா இந்த இடத்துல ஆப்டா வச்சுட்டு நீங்க ஒரு என்டர் கொடுங்க. ஸோ இந்த பிக்சர் அப்ளை ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நல்லா ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல எண்ட்லயும் இந்த இடத்துலயும் இந்த இடத்தோட எண்ட்லயும் இந்த ஷர்ட்டுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்போ அப்ளை பண்ணிட்டோம். ஸோ பேக்ரவுண்ட் எல்லாம் நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இதே பேக்ரவுண்ட் வேணும்னா இந்த பேக்ரவுண்டை நீங்க வச்சிங்க. ஸோ நான் மேஜிக் எரேசர் டூலை போட்டு பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே
நான் ஒயிட் ஆக்கிக்கிறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த டிஷர்ட்டோட அந்த டிஷர்ட் வந்து உங்களுக்கு தெரியுது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா எரேசர் டூலை கிளிக் பண்ணிக்கோங்க. எரேசர் டூலை கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எரேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டா தெரியும். ஸோ பேக்ரவுண்ட்ல இல்லாத மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி பேஸ்ட் பண்ண மாதிரி தெரியாது. ஸோ அதுக்காக தான் வந்து இதை நம்ம எரேஸ் பண்றோம். எரேஸ் பண்ணீங்கன்னா வெறும் கோட் ஆல்ரெடி கோட் அவர் போட்டிருந்த மாதிரியே தான் காட்டும். ஸோ ஜூம் இன் பண்ணிங்க, ஜூம் அவுட் பண்ணிங்க எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கரெக்டா தெரியுது. ஸோ இது வந்து கட் பண்ணி ஒட்டினது தான் அப்படின்றது தெரியுது. ஸோ இது தெரியாம இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா பிளர் டூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு பாருங்க. இதை நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா பிளர் டூல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதை நீங்க கிளிக் பண்ணிட்டு லேயர் 1 செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த கோட் இருக்கிற லேயரை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த ஓப்பன் பிராக்கெட் க்ளோசிங் பிராக்கெட் வந்து இதை ஜூம் பண்றது, ஜூம் அவுட் பண்றது. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க ஜூம் இன் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு இந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா ஸோ இந்த இடத்த நான் பிளர் பண்றேன். பிளர் பண்ணதும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு டிஃபரன்ஸ் தெரியுது பாருங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி அவங்க போட்டிருக்கிற மாதிரி போட்டோவோட மெர்ஜ் ஆன மாதிரி இருக்கு. இது வந்து கட் பண்ண மாதிரி இருக்கு. ஸோ இந்த இடம் எல்லாத்தையுமே நீங்க வந்து என்ன பண்ணுங்க பிளர் பண்ணுங்க. ஸோ பிளர் பண்ண உங்களுக்கு வந்து ஆல்ரெடி இருந்த மாதிரி அந்த ஆல்ரெடி ஒரு ஷர்ட் போட்டிருக்கிற மாதிரியே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த லெவலுக்கு வேணுமோ அந்த லெவலுக்கு நீங்க வந்து இதை பிளர் பண்ணி வச்சுட்டு ஜூம் அவுட் பண்ணி பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பிக்சர் வந்து இதுல வந்து அப்ளை ஆயிடுச்சு. ஸோ நல்லா ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போதைக்கு அவர் வந்து ஆல்ரெடி அவர் கோட் சூட் போட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ ஆகுது பாருங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வச்சுட்டு ஃபைல்ல போயிட்டு சேவ் ஆஸ் கொடுக்கணும். ஸோ சேவ் ஆஸ் கொடுக்கும்போது இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும் பிஎஸ்டி ஃபார்மேட்ல சேவ் பண்ணவா. சப்போஸ் வந்து இவருக்கு வந்து வேற ட்ரெஸ் நீங்க வந்து மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து பிஎஸ்டி ஃபைலா நீங்க சேவ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அடுத்த தடவை அந்த பிஎஸ்டி ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டு ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு வேற ஷர்ட் வந்து நீங்க மாத்திக்க முடியும். அதுக்காக தான் அந்த பிஎஸ்டி ஃபார்மேட். இல்லை எனக்கு வந்து பிக்சர் வேணும் அப்படின்னா ஃபைல்ல அந்த இதை ஃபார்மேட்டை கிளிக் பண்ணிட்டு ஜேபிஇஜி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மேட்டை கிளிக் பண்ணிட்டு நீங்க நேம் கொடுத்து நீங்க சேவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போதைக்கு நான் சேவ் கொடுக்கல. எடிட்டிங்ல இன்னொன்று பார்த்துருவோம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கட் பண்ணது அப்படியே தெரியுது. ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க பிளர் டூலை கிளிக் பண்ணிட்டு பிளர் பண்ணிக்கங்க. ஸோ பிளர் டூலை கிளிக் பண்ணிட்டு நீங்க கொஞ்சம் பிளர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த இடம்லாம் வந்து கட் பண்ண மாதிரி உங்களுக்கு தெரியாது. ஸோ வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப நேச்சுரலா இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த பிளர் டூலை நம்ம அதிகமாக யூஸ் பண்றோம். கட் பண்ற இடத்துல அதாவது எந்த இடத்துல மட்டும் நம்ம யூஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. யூஸ் பண்ணிட்டு பாருங்க இந்த இடத்துலலாம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கட் பண்றதெல்லாம் தெரியுது. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் பிளர் பண்ணீங்கன்னா கட் பண்ணது உங்களுக்கு தெரியாது. ஸோ எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு இந்த மாதிரி தெரியுதோ அந்த இடத்துலலாம் நீங்க கொஞ்சம் பிளர் டூல்ல கிளிக் பண்ணிட்டு பிளர் பண்ணிக்கங்க. பார்க்கறதுக்கு நேச்சுரலா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ பாத்தீங்கன்னா இப்படிதான் வந்து ஒரு பிக்சருக்கு அதாவது அன்ஃபார்மலா இருக்கிற பிக்சருக்கு ஃபார்மலா ஒரு எடிட்டிங் கொடுக்கறது, அதாவது ஃபார்மலா வந்து ஒரு ஷூட் வந்து கொடுக்கறது, இல்ல ஒரு ஷர்ட் மாத்துறது அப்படின்னா இப்படிதான் பண்ணணும். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, மெயில் பண்ணுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றோம். இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோஸ் வந்து தேவைப்படுது, எனக்கு இந்த மாதிரி எடிட்டிங் வீடியோ போடுங்க சார், அது எப்படின்னு எனக்கு தெரியல, நீங்க கொஞ்சம் போட்டீங்கன்னா நான் கத்துக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸா போடுறேன். நீங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வீடியோஸ்லாம் வரும். ஓகேவா? தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் சிம்பிளையும் அழுத்திக்கங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ வெரி மச்.